முரளிய பார்த்தாலே கடுப்பா இருக்கு. அவனை சிக்க வைக்கிற மாதிரி. தனியா ஏதோ புலம்பிட்டு இருக்கு. எல்லாம் அந்த முரளிய பத்தி தான். அவனை டென்ஷன் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டானா? அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. அவனுக்கு எதிர ஒரு தடையும் கூட கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நான் அஞ்சலி அக்கா கிட்ட நிரூபிக்க போறேன்னே தெரியல. அப்படியே சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். அவ இதுக்கு மேலேயும் டிவோர்ஸ் பண்றேன், பிரிஞ்சு போறேங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. என்னோட மன்னிப்பு அவ அமைதியா ஏத்துக்கணும். உனக்கு பிடிச்ச முருகன் இப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு. சூப்பரு. அதான் முருகனோட ஸ்பெஷாலிட்டியே. பாத்தீங்களா, உங்களையே ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாரு. பார்க்குன்னு நான் சொன்னப்பெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம கோபம் என்கிட்ட சாரி கேக்குறீங்க. பரவாயில்ல விடுங்க விடுங்க. பட்டுதான் திருந்துவேன்னு இருந்தா லாவண்யாவும் பாவும் தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. கடைசியில அம்மா தாயே, போதும் போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தையும் நீ பேச வேண்டாம். உன்னை பேச விட்டேன். அதுக்கப்புறம் ஒருவேளை நீ லாவண்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவேன். நம்பவே முடியாது. அடுத்த ஹியரிங் போறப்போ ஜட்ஜ் அம்மா கிட்டே போய் லாவண்யா தான் இவருக்கு சரியானவன் நீ சொன்னாலும் சொல்லு. ஜட்ஜ் அம்மாவும் எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாம அவங்க வேலையே ரிசைன் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் பொசசிவ்னா என்னன்னே அர்த்தம் தெரியாது. எப்ப இவளுக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட காதல சொல்லி கூப்பிட்டு தொலை வேண்டியதான். நீங்க தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆளு பாரு, டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணாம இப்படி சொல்ல அப்படி சொல்ல ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்க. கூப்பிடுறத கேட்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். அது சரி, நீ எதுக்கு இங்க வந்த? செந்தில் கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம்ல. அவர் வேலையா இருந்தாரு, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சு